பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் வரப்போகிற, அதாவது இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார் என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். நான் 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, மறுமைக்குரிய வரப்போகிறவைகள். 2வது, ஆவிக்குரிய வரப்போகிறவைகள். 3வது, பூமிக்குரிய வரப்போகிற, இந்த வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியராகிய இயேசு வெளிப்பட்டார். மற்ற ஆசாரியர்களைப் போல் அல்ல. இவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் வானங்களின் வழியாக மெய்யான கூடாரத்தில் பிரவேசித்து, அதாவது நேரடியாக பிரத்யட்சமாக பிதாவினுடைய சமூகத்தில் பிரவேசித்து நமக்காக அவருடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிற கூடாரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை பிரவேசிப்பது உண்டு, நித்தமும் பிரவேசிப்பது உண்டு. இயேசு கிறிஸ்து அப்படி அல்லாமல் எல்லாவற்றையும் செய்து முடித்து உட்கார்ந்து விட்டார். அவர்கள் நிற்பார்கள், இவர் அமர்ந்து விட்டார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். அவர்கள் எல்லாரும் அந்தந்த அப்பப்ப நடக்கிற காரியங்களுக்கு அவர்கள் பிரதான ஆசாரியராக இருந்தார்கள். ஆரோனுடைய குடும்பத்தார் ஆசாரியர்கள், லேவியர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக அவர் வெளிப்பட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். தொடர்ந்து தியானிப்போம். அப்போ இயேசுவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர்னு சொன்னேன் இல்லையா? முதலாவது, மறுமைக்குரிய வரப்போகிற காரியத்தை சொல்கிறேன். மறுமைக்குரிய வரப்போகிற காரியம் என்ன? அது எபிரேயரை எழுதின தேவ மனுஷன் அதை இங்கே எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எப்படி? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடுகிறோம். எதை நாடுறோம்? வரப்போகிறது. அப்போ இனிமே வரப்போகிறது என்று சொல்வது நித்திய ஜீவன். வரப்போவது நித்திய ஜீவன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே எபிரேயரை எழுதின தேவ மனுஷன் இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதே எபிரேயர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 4:6. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும். அப்போ இது எதை பற்றி சொல்றாரு? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதை பற்றி சொல்றாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது வரப்போகிறது. தேவ ஜனங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற காரியம் வரப்போகிற காரியம். இந்த வரப்போகிற நன்மைகளுக்குத்தான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் நித்திய ஜீவன்ல, நிலையான நகரத்தில், வரப்போகிற அந்த நகரத்தில், வரப்போகிற நித்திய ஜீவன்ல உங்களையும் என்னையும் கொண்டு சேர்ப்பது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ இந்த இதே எபிரேயர்ல எழுதப்பட்டதை வாசிங்க. தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வரப்போகிறதா இருக்கிறது. அழகான வார்த்தையில் எப்படி? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிறது. அதாவது ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் சொல்றேன், 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப இளைப்பாறுகிற காலம் இனி வரப்போகுது. அந்த வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியர் யாருன்னா இயேசு.
அதே போல நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். நம்ம வரப்போகிறதையே நம்ம நாடி தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்காக வரப்போகிற ராஜ்யம், நமக்காக வரப்போகிற நித்திய ஜீவன், இதுதான் வரப்போகிறது. அந்த வரப்போகிற நன்மைகளை நமக்கு தருகிறவரும் அந்த வரப்போகிற ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பவரும் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் எபிரேயரை எழுதின தேவ மனுஷன் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். யோவான் 3:16 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஐயா, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஒரு மனிதன் மறுமை வாழ்வை அடைய முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு மனிதன் முக்தி அடைய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். அப்போ வரப்போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்போகிறது இளைப்பாறுதல், இனி வரப்போகிற காரியம். நிலையான நகரத்துக்குள் நாம் பிரவேசிப்பது இனி வரப்போகிற காரியம். அந்த வரப்போகிற நன்மைகளுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதான ஆசாரியரை தவிர வேறு ஒருவரும் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரும் அல்ல. அந்த வரப்போகிற இளைப்பாறுதலையும் வரப்போகிற நித்திய ஜீவனையும் வேறு ஒருவராலும் கொடுக்கவும் முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.